இன்றைய இரவும் அப்படித்தான். என் வீட்டின் கூரை வழியே எண்ணற்ற நட்சத்திரங்கள் என் வாழ்க்கையின் கேள்விகளுக்கு பதில் தேடுவது போல மின்மினிக் கொண்டிருந்தன. என் கனவுகளை அடைய நாள் முழுவதும் நான் வியர்வை சிந்துகிறேன். ஆனால் அவை என் கைகளில் இருந்து மணல் போல நழுவிப் போகின்றனவே. ஒருவேளை என் நண்பர்கள், என் உறவினர்கள், எனக்கு எந்த தீங்கும் செய்யாதவர்கள் கூட இப்போது எனக்கு எதிராக மாறியிருக்கிறார்களா? அவர்களின் கண்களில் பொறாமை, வார்த்தைகளில் குத்தல். நான் ஏதோ பெரியதை அடைய முயற்சித்தது, நான் விட்டுக்கொடுக்க மறுத்தது, இவைதான் காரணமா? ஆனால் என் மனதில் ஓர் கேள்வி, என் கனவுகளை நிஜமாக்குவது எப்படி? என் அன்றாட முடிவுகளும் என் சிறிய பழக்கங்களும் கூட என் எதிரிகளை வலுப்படுத்துகின்றன என்பதை நான் அறிவேனா? இன்று நான் உங்களுக்கு ஒரு கதை சொல்லப் போகிறேன். இது வெறும் கதை அல்ல, இது உங்கள் இதயத்தையும் மனதையும் உலுக்கும் ஒரு பாடம். சாணக்கியரின் கதை. ஒரு சாதாரண சிறுவனை மாபெரும் சக்கரவர்த்தியாக மாற்றிய அந்த ஞானியின் கதை. அவரது 7 ரகசியங்கள் உங்களுக்கு பணத்தை மட்டுமல்ல, உங்கள் எதிரிகளையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தும். ஆனால் நினைவில் கொள்ளுங்கள், இந்த ரகசியங்கள் மிகவும் சக்தி வாய்ந்தவை. அவற்றை ஒருபோதும் யாரிடமும் வெளிப்படுத்தாதீர்கள். வாருங்கள், இந்த விசித்திர பயணத்தை தொடங்குவோம். ஒரு சிறிய கிராமத்தில் விஜய் என்ற இளைஞன் வாழ்ந்தான். அவனுக்கு 28 வயது. பெரிய கனவுகள், ஆனால் பையில் துளையிட்டது போல வறுமை. ஒவ்வொரு காலையிலும் அவன் தந்தையின் பழைய சைக்கிளில் வயல்வெளிக்கு வேலை செய்ய புறப்படுவான். வெயில் மண்டையை பிளக்கும். நாள் முழுவதும் வியர்வை சிந்தி உழைப்பான். ஆனால் மாலையில் வீடு திரும்பும்போது அவன் தாயின் கண்களில் அதே கேள்விக்குறி, மகனே, இது எத்தனை காலத்துக்கு இப்படி? விஜயிடம் பதில் இல்லை. அவன் மெல்லச் சிரித்து, அம்மா, ஒரு நாள் எல்லாம் சரியாகிவிடும் என்பான். ஆனால் இரவு தன் படுக்கையில் புரளும்போது அவன் மனதில் சந்தேகம் முளைக்கும், உண்மையில் எல்லாம் சரியாகிவிடுமா? இந்த உழைப்பு மட்டும் போதுமா? ஒரு நாள் கிராமத்தில் திருவிழா. விஜய் அங்கு தன் பழைய நண்பன் சரவணனை சந்தித்தான். சரவணன் விஜயுடன் பள்ளியில் படித்தவன். இன்று ஒரு ஆடம்பர காரில் இறங்கினான். விலையுயர்ந்த உடை, பளபளக்கும் கடிகாரம், முகத்தில் விஜய் இதுவரை கண்டிராத தன்னம்பிக்கை. சரவணன் விஜயை பார்த்து ஒரு இருமாப்புடன் சிரித்தான். என்ன விஜய், இன்னும் இதே நிலைமையா? வயலிலேயேதான் உட்கார்ந்திருக்கிறாயா? வெறும் கடின உழைப்பால் எதுவும் கிடைக்காது விஜய். மூளையை உபயோகிக்க வேண்டும். விஜய் அமைதியாக கேட்டான். ஆனால் உள்ளுக்குள் எரிந்தான். அவனுக்கு கோபம் வந்தது. அதே நேரத்தில் ஓர் கேள்வியும் எழுந்தது. சரவணன் சொல்வது உண்மையா? என் உழைப்பு வெறும் வீணா? உங்களில் எத்தனை பேர் விஜயைப் போல உணர்ந்திருக்கிறீர்கள்? இரவு பகலாக உழைத்து, ஆனால் வாழ்க்கை ஒரே இடத்தில் தேங்கி நிற்பது போல தோன்றுகிறதா? சரவணனை போன்றவர்களை பார்த்து பொறாமைப்படுகிறீர்களா? ஆனால் அவர்களின் வெற்றிக்குப் பின்னால் என்ன இருக்கிறது என்று புரியவில்லையா? முதல் ரகசியம், உங்கள் திட்டங்களை யாரிடமும் சொல்லாதீர்கள். ஒரு சோகமான இரவில் வயலில் இருந்து திரும்பிக் கொண்டிருந்த விஜய் வழியில் ஒரு வயதான சாதுவை சந்தித்தான். அந்த சாதுவின் கண்களில் ஒரு விசித்திரமான ஒளி இருந்தது. அவர் விஜயின் மனதில் ஓடும் ஒவ்வொரு எண்ணத்தையும் படிப்பது போல தோன்றியது. சாது விஜயை தடுத்து நிறுத்தி கேட்டார், மகனே, ஏன் உன் முகம் வாடிக் கிடக்கிறது? நீ தேடுவது உன்னிடமே இருக்கிறது. அதை காணும் பார்வைதான் உனக்கு இல்லை. விஜய் தன் துயரத்தை கொட்டினான். சாமி, நான் எவ்வளவு உழைத்தாலும் எதுவும் மாறுவதில்லை. மற்றவர்கள் என்னை விட முன்னேறிக்கொண்டே போகிறார்கள். சாது புன்னகைத்தார். சாணக்கியரின் நீதியை படித்திருக்கிறாயா? விஜய் தலையை அசைத்தான். அது அரசர்களுக்கும் மகாராஜாக்களுக்கும் உரியது சாமி. என்னை போன்ற ஏழைக்கு அதனுடன் என்ன தொடர்பு? சாது சிரித்தார். சாணக்கியர் மந்திரவாதி இல்லை மகனே. இந்த உலகின் இயக்க விதிகளை புரிந்துகொண்ட ஒரு ஞானி. அவர் கண்டறிந்த 7 ரகசியங்கள் உனக்கு பணத்தை மட்டுமல்ல, உங்கள் எதிரிகளையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தும். ஆனால் நினைவில் கொள்ளுங்கள், இந்த ரகசியங்கள் மிகவும் சக்தி வாய்ந்தவை. அவற்றை ஒருபோதும் யாரிடமும் வெளிப்படுத்தாதீர்கள். வாருங்கள், இந்த விசித்திர பயணத்தை தொடங்குவோம். சாது கூறினார். விஜய், முதல் ரகசியம், உன் திட்டங்களை யாரிடமும் சொல்லாதே. நீ உன் இதயத்தில் சுமக்கும் கனவு, அது உன் உயிர் மூச்சு. அதை உன்னிடமே பத்திரமாக வைத்துக்கொள். ஏனென்றால் இந்த உலகில் 2 வகையான மனிதர்கள் உள்ளனர். ஒருவர் உன் வெற்றியை பார்த்து பொறாமைப்படுபவர். மற்றொருவர் உன்னை எப்படியாவது கீழே இழுக்க முயற்சிப்பவர்.
நீ உன் திட்டங்களை அனைவருக்கும் சொன்னால் அவர்கள் அதை அழித்துவிடுவார்கள். விஜய் தயங்கினான். ஆனால் சாமி, என் நண்பர்களிடம் கூட சொல்லக்கூடாதா? சாது பதிலளித்தார், நண்பர்களும் மனிதர்கள்தான் மகனே. இன்று உன்னுடன் இருப்பவர்கள் நாளை உனக்கு எதிராக மாறலாம். நீ பார்த்ததில்லையா? முதலில் பாராட்டுவார்கள், ஆனால் வாய்ப்பு கிடைத்தால் பின்னால் இருந்து குத்துவார்கள். விஜய்க்கு சரவணனின் வார்த்தைகள் நினைவுக்கு வந்தன. ஒருவேளை நான் ஏதோ பெரியதை செய்ய நினைக்கிறேன் என்று சரவணனுக்கு தெரிந்திருக்குமோ? அதனால்தான் அவன் என்னை கேலி செய்தானோ என்று நினைத்தான். உங்களுக்கும் இது நடந்திருக்கிறதா? உங்கள் கனவுகளைப் பற்றி யாரிடமாவது பேசி அவர்கள் உங்களை கேலி செய்திருக்கிறார்களா? அல்லது உங்கள் திட்டம் பிறரால் முறியடிக்கப்பட்டிருக்கிறதா? சாணக்கியர் கூறினார், உங்கள் எண்ணங்களை மறைத்து வையுங்கள், ஆனால் உங்கள் கால்களை வேகமாக எடுத்து வையுங்கள். இதுதான் முதல் ரகசியம். இது உங்களை உங்கள் எதிரிகளிடமிருந்து காப்பாற்றும். அந்த இரவு முழுவதும் சாதுவின் வார்த்தைகள் விஜயின் மனதில் ஒலித்துக் கொண்டிருந்தன. உங்கள் திட்டங்களை யாரிடமும் சொல்லாதீர்கள். இது அவனுக்கு ஒரு புதிய பாதையை காட்டியது. அடுத்த நாள் காலை அவன் வயலுக்கு புறப்படும்போது ஒரு முடிவெடுத்தான், இனி நான் வித்தியாசமாகச் செயல்படப் போகிறேன். அவனிடம் பணமோ பெரிய வாய்ப்புகளோ இல்லை. இருப்பினும் அவன் மனதில் ஒரு சிறிய திட்டத்தை உருவாக்கினான். கிராமத்தில் வாராந்திர சந்தை கூடும். அங்கே வெளியூர்களில் இருந்து வியாபாரிகள் வருவார்கள். விஜய் நினைத்தான், நான் ஏன் ஏதாவது விற்கக்கூடாது? மக்களுக்கு தேவையான ஒன்றை விற்கலாமே. அவன் தன் அம்மாவுடன் பேசி கொஞ்சம் பணத்தில் சில சிறிய மர சிற்பங்களை வாங்கினான். அவற்றை சந்தையில் விற்கலாம் என்பதுதான் திட்டம். ஆனால் இந்த முறை அவன் யாரிடமும் சொல்லவில்லை, தன் நண்பர்களிடமும் இல்லை, அண்டை வீட்டாரிடமும் இல்லை. முதல் ரகசியத்தை நினைவில் வைத்திருந்தான். சந்தை நாளில் அதிகாலையிலேயே எழுந்து சிற்பங்களை சைக்கிளில் ஏற்றிக்கொண்டு புறப்பட்டான். வழியில் சரவணன் எதிரில் வந்தான். சரவணன் சிரித்துக்கொண்டே, விஜய், என்ன இது? சிற்பங்கள் விற்கப் போகிறாயா என்று கேட்டான். விஜய் புன்னகைத்து, இல்லை, அம்மாவுக்கு பரிசு கொண்டு போகிறேன் என்றான். சரவணன் சிரித்துக்கொண்டே சென்றான். விஜய் மனதிற்குள், நல்லது, நான் உண்மையை தெரிவிக்கவில்லை என்று நினைத்தான். சந்தையில் விஜய் ஒரு சிறிய கடையை அமைத்தான். முதலில் மக்கள் வெறுமனே பார்த்தார்கள். பின்னர் ஒரு பெண் வந்து ஒரு சிற்பத்தை எடுத்து, இதன் விலை என்ன என்று கேட்டாள். விஜய் விலையை சொன்னான். கொஞ்சம் பயந்தான், ஒருவேளை விலை அதிகமாக இருக்குமோ என்று. ஆனால் அந்த பெண் ஒரு வார்த்தையும் பேசாமல் 2 சிற்பங்களை வாங்கினாள். மெதுமெதுவாக கூட்டம் அதிகரித்தது. மாலைக்குள் விஜயின் அனைத்து சிற்பங்களும் விற்று தீர்ந்தன. முதல் முறையாக அவன் கைகளில் தன் சொந்தமாகச் சம்பாதித்த 50 ரூபாய் இருந்தது. சிறிய தொகைதான். ஆனால் விஜய்க்கு இது ஒரு புதிய ஆரம்பம். அவன் மகிழ்ச்சியுடன் வீடு திரும்பி அம்மாவிடம் பணத்தை காட்டினான். அம்மாவின் கண்களில் நீர் நிரம்பியது. அந்த இரவு விஜய்க்கு தூக்கம் வரவில்லை. அவன் யோசித்தான், நான் சரவணனுக்கு என் திட்டத்தைச் சொல்லியிருந்தால் அவனே இந்த வேலையைச் செய்ய முயற்சித்து என் வாய்ப்பை பறித்திருப்பானோ? ஆம், முதல் ரகசியம் வேலை செய்துவிட்டது. ஆனால் பயணம் இன்னும் நீண்டதாக இருந்தது. இரண்டாவது ரகசியம், மூளையுடன் உழைப்பு. அடுத்த இரவு சாது மீண்டும் விஜயை சந்தித்தார். சாது அவனை பார்த்துச் சிரித்தார். மகனே, பார், முதல் ரகசியம் வேலை செய்துவிட்டது. ஆனால் இப்போது இரண்டாவது ரகசியத்தை புரிந்துகொள். உழைப்பு செய், ஆனால் அதை மூளையுடன் இணை. வெறும் வியர்வை சிந்துபவர்கள் தொழிலாளர்களாகவே இருப்பார்கள். மூளையைச் செலுத்துபவர்கள்தான் உரிமையாளர்களாக மாறுவார்கள். விஜய் கேட்டான், பாபா, நான் உழைக்கிறேன், வயலில் வேலை செய்கிறேன், இப்போது சிற்பங்கள் விற்றேன். ஆனால் இவை சிறிய விஷயங்கள். பெரியதாக எப்படிச் செய்வது? சாது சொன்னார், கேள், உன்னை முன்னேற்றும் வேலையை மட்டும் செய். நீ சிற்பங்கள் விற்றது நல்லது. ஆனால் இப்போது யோசி, ஒவ்வொரு முறையும் சிற்பங்களை வாங்கி விற்பது மட்டும் போதுமா? ஏன், ஒருமுறை உழைத்தால் நீண்டகால லாபம் தரும் ஒன்றைச் செய்யக்கூடாதா? விஜய் கேட்டான், அது எப்படி பாபா? சாது சொன்னார், கிராமத்தில் பார், மக்களுக்கு என்ன தேவை? அவர்களின் தேவையை புரிந்துகொள். பிறகு அந்த தேவையை நிறைவேற்றும் வழியை தேடு. முயற்சியை மூளையுடன் இணைப்பது என்பது சரியான நேரத்தில் சரியான வேலை செய்வது. அந்த இரவு விஜய் யோசித்தான். கிராமத்தில் மக்கள் பெரும்பாலும் பழைய பொருட்களை சரிசெய்யவோ அல்லது புதியவற்றை வாங்கவோ நகரத்திற்கு செல்ல வேண்டியிருந்தது நினைவுக்கு வந்தது.
கிராமத்தில் கைவினைஞர்கள் குறைவாக இருந்தனர். விஜய் நினைத்தான், நான் ஏன் மர வேலைகளை பழகி மக்களுக்கு தேவையான பொருட்களை செய்து விற்கக்கூடாது? இந்த யோசனை அவனுக்கு புதிதாக இருந்தது, ஆனால் பயமும் இருந்தது. என் வேலை சரியாக அமையாவிட்டால், மக்கள் வாங்காவிட்டால்? அப்போது சாதுவின் வார்த்தைகள் நினைவுக்கு வந்தன, முயற்சியை மூளையுடன் இணை. அவன் முயற்சிக்க தீர்மானித்தான். அடுத்த நாள் விஜய் ஒரு பழைய மரக்கடையில் வேலை செய்யத் தொடங்கினான். அங்கு மரவேலை செய்யும் நுட்பங்களை கற்றுக்கொண்டான். நாள் முழுவதும் உழைப்பு, மரத்தை செதுக்குதல், மெருகூட்டுதல், புதிய வடிவங்களை உருவாக்குதல் அனைத்தையும் தனியாக செய்தான். ஆனால் சில நாட்களுக்குப் பிறகு ஒரு பெரிய மரக்கட்டை அவன் மீது விழுந்து அவன் கையில் காயம் ஏற்பட்டது. விஜய் மனம் உடைந்து அமர்ந்தான். நான் ஒருபோதும் பெரியதாக எதையும் செய்ய முடியாது. சரவணன் சொன்னது சரிதான் என்று உணர்ந்தான். அப்போது அவன் தாய் வந்தாள். அவனை அணைத்து, மகனே, துவண்டு போகாதே. பெரியவர்களாக மாறுபவர்கள் மீண்டும் மீண்டும் விழுகிறார்கள், ஆனால் மீண்டு எழுகிறார்கள் என்றாள். தாயின் வார்த்தைகள் விஜயின் மனதில் தைரியத்தை மீண்டும் கொண்டு வந்தன. இது என் சோதனையாக இருக்கலாம் என்று நினைத்தான். மீண்டும் முயற்சிக்க முடிவு செய்தான். இந்த முறை அவன் மூளையைச் செலுத்தினான். கிராமத்தின் ஒரு வயதான தச்சரின் ஆலோசனையை கேட்டு மரவேலை செய்யும் பாதுகாப்பான வழிகள் மற்றும் கருவிகளை பயன்படுத்துவது எப்படி என்று கற்றுக்கொண்டான். மீண்டும் வேலை செய்யத் தொடங்கினான், ஆனால் இம்முறை கவனமாக இருந்தான். சில வாரங்களுக்குப் பிறகு அவன் முதல் சிறிய மர நாற்காலியை செய்தான். அதை சந்தையில் விற்றான். இம்முறை 200 ரூபாய் கிடைத்தது. மக்கள் அவனை பாராட்டினர். ஒருவர் சொன்னார், விஜய், இந்த நாற்காலி நகரத்து பொருளை விடச் சிறந்தது. அடுத்த முறை இன்னும் புதிய பொருட்களை கொண்டு வா. விஜயின் கண்களில் மின்னல் இருந்தது. இரண்டாவது ரகசியமும் வேலை செய்துவிட்டது என்று உணர்ந்தான். முயற்சியை மூளையுடன் இணைத்ததால் முடிவுகள் மாறிவிடும். நீங்கள் உழைத்திருக்கிறீர்களா, ஆனால் சரியான பலன் கிடைக்கவில்லையா? சிறிய அளவில் உங்கள் மூளையைச் செலுத்தியதால் எல்லாம் மாறியிருக்கிறதா? சாணக்கியர் சொன்னார், முயற்சி என்பது தங்கச் சுரங்கம், ஆனால் அதை தோண்ட சரியான கருவிகள் தேவை. கண்மூடித்தனமாக உழைக்காதீர்கள், புத்திசாலித்தனமாக வேலை செய்யுங்கள். மூன்றாவது ரகசியம், நேரத்தை உன் ஆயுதமாக்கு. விஜயின் சிறிய வெற்றி அவன் மனதில் புதிய உத்வேகத்தை விதைத்தது. இப்போது அவன் வாரந்தோறும் சந்தையில் மரப்பொருட்களை விற்கத் தொடங்கினான். அவன் வருமானம் 200 ரூபாய் இருந்து 500 ரூபாய், பின்னர் 700 ரூபாய் ஆக உயர்ந்தது. கிராமத்தில் மக்கள் அவனை பாராட்டினர். அவன் தாயின் முகம் மலர்ந்தது. முதல் முறையாக விஜய் தன்னால் உண்மையில் ஏதோ பெரியதைச் சாதிக்க முடியும் என்று உணர்ந்தான். நான் இன்னும் கடினமாக உழைத்து என் வேலையை விரிவுபடுத்தினால் ஒரு நாள் சரவணனை விட முன்னேறிவிடலாம் என்று நினைத்தான். இந்த எண்ணம் அவனுக்கு இரவில் தூக்கம் வரவிடவில்லை. ஆனால் ஒவ்வொரு வெற்றிக்கும் ஒரு புதிய சவால் வரும். ஒரு நாள் விஜய் சந்தையிலிருந்து திரும்பும்போது மீண்டும் சரவணனைச் சந்தித்தான். இந்த முறை சரவணனின் முகத்தில் அந்த இருமாப்பான சிரிப்பு இல்லை. அவன் விஜயை பார்த்து மேலிருந்து கீழாக, கேள்விப்பட்டேன், நீ இப்போது மரப்பொருட்கள் விற்கிறாயாமே. சரி, சிறிய வேலைகளைச் செய்துகொள். ஆனால் நீ என்னை முந்தி விடுவாய் என்று நினைக்காதே என்றான். விஜய் எதுவும் சொல்லவில்லை, புன்னகைத்துவிட்டு நடந்தான். ஆனால் சரவணனின் வார்த்தைகள் அவன் மனதில் குத்தின. சரவணன் என் மீது பொறாமைப்படுகிறான் என்று அவனுக்கு தோன்றியது. அதே இரவு விஜய் மீண்டும் சாதுவைச் சந்தித்தான். சாது அவன் கண்களில் ஒளியைக் கண்டு, மகனே, வெற்றியின் தொடக்கம் நல்லது. ஆனால் இப்போது மூன்றாவது ரகசியத்தை கற்றுக்கொள்ள வேண்டிய நேரம் என்றார். விஜய் உற்சாகத்துடன் கேட்டான், சொல்லுங்கள் பாபா, நான் ஒவ்வொரு ரகசியத்தில் இருந்தும் புதிய விஷயங்களை கற்றுக்கொள்கிறேன். சாது கூறினார், மூன்றாவது ரகசியம், நேரத்தை உன் ஆயுதமாக்கு. நேரத்தின் மதிப்பை புரிந்து கொள்ளாதவர்கள் வாழ்நாள் முழுவதும் வருந்துவார்கள். அதை புரிந்து கொள்பவர்கள் உலகை கைப்பற்றுவார்கள். விஜய் கேட்டான், பாபா, நேரம் எல்லோரிடமும் இருக்கிறது. அதில் என்ன சிறப்பு? சாது புன்னகைத்தார், நேரம் எல்லோருக்கும் சமமாக உள்ளது, ஆனால் அதை பயன்படுத்தும் முறை தனித்தன்மை வாய்ந்தது. சரவணன் உன்னைவிட முன்னேறிவிட்டான், ஏன் தெரியுமா? விஜய் சொன்னான், அவனிடம் பணம் இருந்திருக்கலாம், வாய்ப்புகள் இருந்திருக்கலாம். சட தலையாட்டி, இல்லை மகனே, அவன் நேரத்தைச் சரியாக பயன்படுத்தினான். நீ வயல்களில் வியர்வை சிந்து கொண்டிருந்தபோது அவன் சந்தையில் மக்களுடன் கலந்துரையாடினான், வழிகள் உருவாக்கினான்.
உழைப்பு முக்கியம். ஆனால் சரியான நேரத்தில் சரியான வேலை செய்வது அதைவிட முக்கியம். சாது தொடர்ந்தார், இப்போது உன் வேலையை விரிவுபடுத்த சரியான நேரம் எப்போது என்று யோசிக்க வேண்டும். நீ வாய்ப்பை புரிந்து கொண்டால் உன்னை யாரும் தடுக்க முடியாது. தவறிவிட்டால் ஆண்டுகளின் உழைப்பு வீணாகிவிடும். விஜய் யோசிக்கத் தொடங்கினான். கிராமத்தில் மக்கள் அடிக்கடி வீடுகளுக்கு தேவையான பெரிய மரச் சாமான்களை வாங்க நகரத்திற்கு செல்ல வேண்டியிருந்தது நினைவுக்கு வந்தது. கிராமத்திலேயே ஒரு கடை இருந்தால் அவர்களுக்கு வசதியாக இருக்கும். விஜய் நினைத்தான், நான் இப்போதே பெரிய மரச் சாமான்கள் செய்யத் தயாரானால் ஏதோ பெரியதை செய்யலாம். இந்த யோசனை அவனுக்கு புதிதாக இருந்தது, ஆனால் பயமும் இருந்தது. பெரிய சாமான்கள் செய்ய அதிக நேரம் ஆகும், அதிக பணம் தேவைப்படும். அப்போது சாதுவின் வார்த்தைகள் நினைவுக்கு வந்தன, நேரத்தை கவனி, புரிந்துகொள், பிறகு அதன் பலனை அனுபவி. அவன் முயற்சிக்க தீர்மானித்தான். விஜய் பெரிய மரச் சாமான்களுக்கு இப்போதே தயாராக முடிவு செய்தான். மறுநாளிலிருந்து அவன் தனது திட்டத்தில் வேலை செய்யத் தொடங்கினான். அவன் தன் கிராமத்தில் ஒரு சிறிய பட்டறை அமைத்து பெரிய மேசைகள், நாற்காலிகள், அலமாரிகள் போன்றவற்றைச் செய்யத் தொடங்கினான். ஆனால் இதற்கு அதிக பணம் தேவைப்பட்டது. அவன் தன் தாயிடம் பேசினான். தாய் சொன்னாள், மகனே, நம்மிடம் இருக்கும் சிறிய நகைகளை விற்றுவிடு. அதில் வரும் பணத்தை வைத்து உன் தொழிலை செய். நான் உன்னை நம்புகிறேன். விஜயின் கண்கள் கலங்கின. அவன் தாயின் கைகளை பிடித்து, அம்மா, நான் உன்னை ஒருபோதும் ஏமாற்ற மாட்டேன் என்றான். விஜய் நகைகளை விற்று அந்த பணத்தை பட்டறையில் முதலீடு செய்தான். நாள் முழுவதும் உழைப்பு, ஆனால் இம்முறை மூன்றாவது ரகசியத்தை நினைவில் வைத்திருந்தான், சரியான நேரத்திற்காக காத்திரு. குளிர்காலம் வர இன்னும் 2 மாதங்கள் இருந்தன. அவன் நினைத்தான், நான் இப்போதே தயாரானால் தேவை வரும்போது என் பொருட்கள் தயாராக இருக்கும். அவன் பட்டறையை சுத்தம் செய்தான், கருவிகளை சீரமைத்தான், மரக்கட்டைகளை வாங்கினான். ஆனால் பிரச்சனைகள் இன்னும் முடிந்துவிடவில்லை. ஒரு நாள் அவன் பட்டறையில் வேலை செய்யும்போது கிராமத்தின் பெரிய ஜமீன்தார் ரகு அங்கு வந்தார். ரகு விஜயை பார்த்து, கேள்விப்பட்டேன், நீ இப்போது பெரிய மனிதனாக ஆகிவிட்டாய். இந்த சிறிய பட்டறையை வைத்து என்ன செய்ய முடியும்? என்னிடம் நகரத்தில் பெரிய தொழிற்சாலை உள்ளது என்றார். விஜய் அமைதியாக தலையை குனிந்து, நான் வெறும் முயற்சி செய்கிறேன் ஜமீன்தார் என்றான். ரகு சிரித்து, உன் கனவு நிறைவேறுமா என்று பார்க்கலாம் என்று சொல்லிவிட்டு சென்றார். ரகு சென்ற பிறகு விஜய் தனியாக பட்டறையில் அமர்ந்தான். அவனுக்கு தன்னம்பிக்கை குலைந்தது. நான் உண்மையில் ஏதாவது சாதிக்க முடியுமா? நீங்கள் எப்போதாவது நேரத்திற்காக காத்திருந்திருக்கிறீர்களா? சரியான நேரத்தை பயன்படுத்தியதால் எல்லாம் மாறியிருக்கிறதா? சாணக்கியர் கூறினார், நேரம் மிகச்சிறந்த ஆசான், ஆனால் அது தன் மாணவர்களை அடித்துதான் பாடம் கற்பிக்கும். மூன்றாவது ரகசியம் இதுதான், நேரத்தை புரிந்து கொள், அதற்காக காத்திரு, பிறகு அதை உன் ஆயுதமாக மாற்று. 4வது ரகசியம், சரியான மக்களை தேர்ந்தெடு. அதே இரவு சாது மீண்டும் காட்சியளித்தார். அவர் விஜயின் முன்னேற்றத்தைக் கண்டு மேலும் சொன்னார், மகனே, நீ நேரத்தை சரியாக பயன்படுத்தி இருக்கிறாய். ஆனால் இப்போது 4வது ரகசியத்தை கற்றுக்கொள்ள வேண்டிய நேரம் வந்துவிட்டது. விஜய் உற்சாகத்தோடு கூறினான், சொல்லுங்கள் பாபா, நான் ஒவ்வொரு ரகசியத்தில் இருந்தும் புதிய விஷயங்களை கற்றுக்கொள்கிறேன். சாது கூறினார், 4வது ரகசியம், சரியான மக்களை தேர்ந்தெடு. நீங்கள் வெற்றி பெறுவது உங்களைச் சுற்றி யாரை வைத்திருக்கிறார்கள் என்பதை பொறுத்தது. உங்களுக்கு ஊக்கம் தரும் மக்கள், உங்கள் உழைப்பை புரிந்து கொள்ளும் மக்கள், அவர்களே உங்கள் துணையாக இருக்க வேண்டும். உங்களிடம் பொறாமை கொண்டு உங்களை கீழே இழுக்கும் மக்களிடமிருந்து விலகியிருங்கள். விஜய் கேட்டான், பாபா, ஆனால் யார் சரியானவர், யார் தவறானவர் என்பதை எப்படி அறிவது? சாது பதிலளித்தார், மக்களை அவர்களின் செயல்களால் மதிப்பிடுங்கள். உங்கள் வெற்றியில் மகிழ்ச்சி அடைபவர்கள் உங்கள் நண்பர்கள். உங்கள் முன்னேற்றத்தை பார்த்து பொறாமைப்படுபவர்கள் உங்கள் எதிரிகள். சாணக்கியர் கூறியது போல், ஒரு தவறான நண்பன் உங்கள் முழு உழைப்பையும் வீணாக்கிவிட முடியும். எனவே யாரை உங்கள் துணையாக தேர்ந்தெடுக்கிறீர்கள் என்பதில் கவனமாக இருங்கள். விஜய் சரவணனை பற்றி நினைத்தான். அவனுக்கு புரிந்தது, சரவணன் அவனது நண்பன் அல்ல, அவனது வழியில் உள்ள முட்களில் ஒன்று. சாது தொடர்ந்து கூறினார், ஆனால் எதிரிகளிடமிருந்து தப்பிப்பது மட்டும் போதாது. உங்களை முன்னேற்ற உதவும் மக்களையும் தேட வேண்டும். தனியாக ஒருவர் எதையும் சாதிக்க முடியாது.
சரியான மக்களின் துணை உங்கள் பலத்தை 10 மடங்கு அதிகரிக்கும். விஜய் சாதுவின் வார்த்தைகளை இதயத்தில் பதித்துக் கொண்டான். அடுத்த நாள் விஜய் தனது வேலையை இன்னும் விரிவுபடுத்த முடிவு செய்தான். அவன் நகரத்திற்குச் சென்று பெரிய ஆர்டர்களை பிடித்தால் அவனது வருமானம் மேலும் அதிகரிக்கும் என்று நினைத்தான். ஆனால் இதற்கு அவனுக்கு உதவி தேவைப்பட்டது. அவன் மட்டும் தனியாக எல்லாவற்றையும் செய்ய முடியாது. அவன் கிராமத்தில் முருகன் என்ற ஒரு சிறுவனை பார்த்தான். முருகன் ஏழையாக இருந்தாலும் கடினமாக உழைப்பவன். விஜய் அவனிடம் பேசி, முருகன், என்னுடன் வேலை செய்வாயா? நான் உனக்கு ஒரு பங்கு தருகிறேன் என்றான். முருகனின் கண்கள் மகிழ்ச்சியால் மின்னின. அவன் சொன்னான், அண்ணா, எனக்கு ஒரு வாய்ப்பு மட்டும் தேவை. நான் உங்களுடன் இருக்கிறேன். விஜயும் முருகனும் சேர்ந்து வேலை செய்யத் தொடங்கினர். முருகன் பட்டறையில் உதவினான். விஜய் மரப்பொருட்களை விற்பனை செய்யச் சென்றான். மெதுமெதுவாக அவர்களின் இணைப்பு பிரபலமாகியது. மக்கள் விஜய் மற்றும் முருகனின் மரப்பொருட்கள் சிறந்தவை என்று பேசினர். விஜய்க்கு புரிந்தது, சாதுவின் 4வது ரகசியம் உண்மையில் வேலை செய்கிறது. சரியான மக்களின் துணை அவனது பலமாக மாறியிருந்தது. ஆனால் ஒவ்வொரு நாணயத்திற்கும் 2 பக்கங்கள் உள்ளன. ஒரு நாள் விஜயும் முருகனும் சந்தையிலிருந்து திரும்பிக் கொண்டிருந்த போது சரவணனும் அவனது நண்பர்களும் அவர்களைச் சூழ்ந்தனர். சரவணன் கோபத்தில் கூறினான், விஜய், நீ மிகவும் பெருமை பிடித்துவிட்டாய். உனக்கு ஒரு பாடம் கற்பிக்க வேண்டும் என்று தோன்றுகிறது. விஜய் அமைதியாக சொன்னான், சரவணன், நான் உனக்கு என்ன தவறு செய்தேன்? சரவணன் கேலியாக சிரித்து, உன் வெற்றியே எனது தோல்வி. நீ எவ்வளவு முன்னேறுகிறாயோ அவ்வளவு எனக்கு கோபம் வருகிறது என்று கூறிவிட்டுச் சென்றான். அன்றிரவு விஜய் மனம் வருந்தினான். சரவணன் ஏன் அவனை இவ்வளவு வெறுக்கிறான் என்று அவனுக்கு புரியவில்லை. முருகன் அவனை தைரியப்படுத்தி, அண்ணா, இப்படிப்பட்டவர்கள் எப்போதும் இருப்பார்கள். நாம் நிறுத்தக்கூடாது என்றான். விஜய்க்கு முருகனின் வார்த்தைகளில் தைரியம் வந்தது. சரியான நண்பர் அவனது கேடயமாக முடியும் என்று உணர்ந்தான். தவறானவர்கள் அவனது வழியில் தடைகளாக இருப்பார்கள். உங்கள் வாழ்க்கையிலும் இப்படிப்பட்டவர்கள் உள்ளனரா? சிலர் உங்களுக்கு ஊக்கம் தருகிறார்கள். சிலர் உங்கள் வெற்றியை பார்த்து பொறாமைப்படுகிறார்கள். நீங்கள் உங்கள் நண்பர்களை எப்படி தேர்ந்தெடுத்தீர்கள்? சாணக்கியர் சொன்னது போல், உங்கள் சுற்றமே உங்கள் வலிமை. நெருக்கடியில் உதவுபவர்களே உண்மையானவர்கள். இதுதான் 4வது ரகசியம், சரியான மக்களை தேர்ந்தெடுங்கள். ஏனென்றால் அவர்களே உங்கள் வெற்றியின் அடித்தளமாக இருப்பார்கள். 5வது ரகசியம், பொறுமையின் சக்தி. விஜய் மற்றும் முருகனின் உழைப்பு வெற்றி கண்டது. அவர்கள் இப்போது கிராமத்து திருவிழாவில் மட்டுமல்ல, அருகில் உள்ள பட்டணங்களின் சந்தைகளிலும் மரப்பொருட்களை விற்கத் தொடங்கினர். அவர்களின் வருமானம் 1500 ரூபாய் இலிருந்து 3000 ரூபாய் ஆக உயர்ந்தது. விஜய் தன் அம்மாவுக்கு புதிய சால்வை வாங்கினான். வீடு பழுதுபார்ப்புக்கும் சில பணத்தை சேமித்தான். கிராமத்தில் மக்கள் இப்போது அவனை மதிப்புடன் பார்த்தனர். ஒரு நாள் கிராம தலைவர் விஜயை அழைத்து, மகனே, நீ எங்கள் கிராமத்தின் பெயரை உயர்த்தி இருக்கிறாய். இப்படியே முன்னேறு என்றார். விஜயின் நெஞ்சு பெருமையால் விரிந்தது. அவன் தன் கனவுகளுக்கு அருகில் வந்துவிட்டதாக உணர்ந்தான். ஆனால் வெற்றியின் பாதை எப்போதும் எளிதாக இருப்பதில்லை. ஒரு இரவு விஜயும் முருகனும் பட்டறையில் வேலை செய்து கொண்டிருந்த போது ஒரு விசித்திரமான காட்சி கண்டனர். பட்டறைக்குள் புகுந்த யாரோ அங்கிருந்த சில வேலைப்பாடுகளை சேதப்படுத்தியிருந்தனர். சில மரக்கட்டைகள் உடைக்கப்பட்டிருந்தன. விஜய்க்கு சந்தேகம் தோன்றியது. அவன் முருகனிடம், இது யாருடைய குறும்பு என்றான். முருகன் பதிலளித்தான், அண்ணா, சரவணன்தான் இதை செய்திருக்க வேண்டும். அவன் உன்னை பார்த்து பொறாமைப்படுகிறான். விஜய் மௌனமாக இருந்தான். ஆனால் அவன் மனதில் கோபமும் பயமும் கலந்தன. மறுநாள் காலை விஜயின் அம்மாவுக்கு கடும் காய்ச்சல் வந்தது. விஜய் அவளை கிராம வைத்தியரிடம் அழைத்துச் சென்றான். வைத்தியர் கூறினார், இவரது நிலை கவலைக்குரியது. இவரை பட்டண மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லுங்கள். விஜய் பதற்றம் அடைந்தான். அவன் முருகனிடம், நீ பட்டறையை கவனி. நான் அம்மாவை மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்கிறேன் என்றான். மருத்துவமனையில் அம்மாவுக்கு நிமோனியா இருப்பதாக டாக்டர் கூறினார். சிகிச்சைக்கு நீண்ட நேரம் தேவைப்படும் என்றும் சொன்னார். விஜயிடமிருந்த பணம் முழுவதும் சிகிச்சைக்கு செலவாயிற்று. அவன் மனம் உடைந்து அம்மாவின் படுக்கை அருகே அமர்ந்தான். அம்மா அவன் கையை பிடித்து, மகனே, நான் குணமாகி விடுவேன். நீ தைரியத்தை இழக்காதே என்று கூறினார்.
விஜயின் கண்களில் கண்ணீர் வழிந்தோடியது. எல்லாம் ஒரே நேரத்தில் சிதறுவது போல் அவனுக்கு தோன்றியது. அதே இரவு சாது மீண்டும் விஜயை சந்தித்தார். விஜயின் துயரத்தைக் கண்ட சாது கூறினார், மகனே, இது உனது சோதனை நேரம். இப்போது 5வது ரகசியத்தை கற்றுக்கொள்ள வேண்டிய நேரம் வந்துவிட்டது. விஜய் சோர்வான குரலில் கேட்டான், பாபா, இனி என்ன மீதம் இருக்கிறது? எல்லாம் முடிந்துவிட்டது போல் தெரிகிறது. சாது பதிலளித்தார், 5வது ரகசியம், பொறுமையின் சக்தியை புரிந்து கொள். பிரச்சனைகளால் உடைந்து விடுபவர்கள் ஒருபோதும் பெரியவர்களாக முடியாது. பொறுமையை கடைபிடிப்பவர்கள் எந்த புயலையும் தாண்டி விடுவார்கள். விஜய் கேட்டான், பாபா, ஆனால் என் அம்மா நோய்வாய்ப்பட்டிருக்கிறாள். என் பட்டறை சேதமாகிறது. நான் எவ்வளவு பொறுமை காட்டுவது? சாது விளக்கினார், பொறுமை என்றால் கைகளை கட்டிக்கொண்டு உட்கார்ந்திருப்பது அல்ல. பொறுமை என்றால் நெருக்கடியிலும் சரியான முடிவுகளை எடுப்பது. தைரியத்தை இழக்காமல் இருப்பது. சாணக்கியர் கூறியது போல், பொறுமையுள்ள மனிதனுக்கு காலமே வழிவகுக்கும். அவர் தொடர்ந்து கூறினார், உன் அம்மாவின் நோய் ஒரு சோதனை. பட்டறையின் பிரச்சனை ஒரு சவால். நீ இப்போது தளர்ந்துவிட்டால் உன் முழு உழைப்பும் வீணாகிவிடும். ஆனால் நீ பொறுமையாக இருந்தால் இந்த காலமும் கடந்துவிடும். விஜய் சாதுவின் வார்த்தைகளை கேட்டு மனதளவில் உறுதி பூண்டான், நான் தோற்க மாட்டேன். அடுத்த நாள் விஜய் முருகனை அழைத்து, நாம் பட்டறையை சரி செய்ய வேண்டும். வேலை தொடரும் என்றான். முருகன் உடனே பதிலளித்தான், அண்ணா, நான் உன்னுடன் இருக்கிறேன். இருவரும் சேர்ந்து சேதமடைந்த பொருட்களைச் சரிசெய்து பாதுகாப்பை பலப்படுத்தினர். விஜய் கிராமத்தில் சிலரிடம் கடன் வாங்கி அம்மாவின் சிகிச்சைக்கு ஏற்பாடு செய்தான். பகலும் இரவும் மருத்துவமனை, பட்டறை இடையே ஓடினான். எத்தனையோ இரவுகள் அவன் தூங்காமல் கழிந்தன. சரவணன் மேல் சந்தேகம் இருந்தாலும் இப்போது அவனை எதிர்கொள்வதற்கான நேரம் அல்ல. ஒரு வாரம் கழித்து அம்மாவின் நிலை மேம்பட்டது. டாக்டர் கூறினார், இப்போது ஆபத்து தவிர்ந்துவிட்டது. விஜய் நெஞ்சு நிறைய மூச்சு விட்டான். அதே நாளில் அவன் பட்டறைக்கு சென்றான். பொருட்கள் இன்னும் தயாராக இருந்தன. முருகனுடன் சேர்ந்து மரப்பொருட்களை சந்தைக்கு கொண்டு சென்றான். இந்த முறை 2000 ரூபாய் வருமானம் கிடைத்தது. அந்த பணத்துடன் அம்மாவிடம் சென்று, அம்மா, இது உனக்காக. நீ சரியாகி விடுவாய் என்றால் அதுவே எனக்கு போதும் என்றான். அம்மா அவன் முதுகை தட்டி கொடுத்து, மகனே, நீயே என்னை காப்பாற்றினாய் என்றார். அந்த இரவு விஜய் எண்ணினான், நான் பொறுமை இழந்திருந்தால் எல்லாவற்றையும் இழந்திருப்பேன். அம்மாவின் நோய், பட்டறையின் பிரச்சனைகள், இவை அனைத்தும் அவனை உடைத்திருக்கும். ஆனால் பொறுமை அவனை காப்பாற்றியது. சாதுவின் வார்த்தைகள் நினைவுக்கு வந்தன, காலம் தானாகவே வழிவகுக்கும். நீங்கள் எப்போதாவது நெருக்கடியில் பொறுமையாக இருந்திருக்கிறீர்களா? எல்லாம் முடிந்துவிட்டது போல் தோன்றிய நேரத்தில் தைரியம் விடாமல் இருந்து பின்பு எல்லாம் சரியாகிவிட்டதா? 6வது ரகசியம், உன் எதிரிகளை புரிந்து கொள். விஜயின் அம்மா குணமடைந்ததும் சந்தையில் அவனது வெற்றியும் அவனுக்கு புதிய உற்சாகம் தந்தன. அவன் இப்போது முன்பை விட அதிக நம்பிக்கையுடன் இருந்தான். முருகனுடன் சேர்ந்து தங்கள் வணிகத்தை விரிவுபடுத்தினர். இப்போது அவர்கள் மரப்பொருட்கள் மட்டுமல்ல, கைவினை கலை பொருட்கள் மற்றும் அலங்கார பொருட்களும் செய்யத் தொடங்கினர். கிராமத்திற்கு வெளியே இருந்த பெரிய வணிகர்கள் கூட அவர்களிடம் வரத் தொடங்கினர். விஜய் தனது வருமானத்தில் ஒரு சிறிய வீட்டை தன் தாய்க்கு கட்டினான். அவரது தாயாரின் ஆரோக்கியம் முழுமையாக குணமாகியது. அவர் தினமும் விஜய்க்காக பிரார்த்தனை செய்தார். கிராமத்தினர் பேசினர், விஜய் ஒரு அதிசயம் செய்துவிட்டான். ஒரு ஏழை பையன் இப்போது அனைவருக்கும் துணையாகிவிட்டான். ஆனால் வெற்றி இருக்கும் இடத்தில் எதிரிகளும் வளர்கிறார்கள். விஜயின் முன்னேற்றத்தால் ஏற்கனவே பொறாமை கொண்ட சரவணன் இப்போது முற்றிலும் கோபம் அடைந்தான். அவன் உறுதியாகிவிட்டான், விஜய்க்கு ஒரு பாடம் கற்பிப்பேன். ஒரு நாள் விஜய் சந்தையில் மரப்பொருட்கள் விற்கும்போது அவனது சில வாடிக்கையாளர்கள் திடீரென அவனிடமிருந்து பொருட்களை வாங்குவதை நிறுத்திவிட்டனர். அவன் ஆச்சரியம் அடைந்தான். அவன் ஒரு வாடிக்கையாளரிடம் கேட்டான், அண்ணா, என்ன விஷயம்? இந்த முறை நீங்கள் என் கடையிலிருந்து எதுவும் வாங்கவில்லையே? வாடிக்கையாளர் பதிலளித்தார், உன் பொருட்களில் குறைபாடுகள் இருப்பதாக கேள்விப்பட்டேன். மக்கள் சொல்கிறார்கள் நீ மோசமான பொருட்களை விற்கிறாய் என்று. விஜய் அதிர்ச்சி அடைந்தான். அவன் கூறினான், இது பொய். என் பொருட்கள் மிகச் சிறந்தவை. ஆனால் வாடிக்கையாளர் தோள்களை குலுக்கிவிட்டு சென்றுவிட்டார். விஜய்க்கு இந்த வதந்திகளை யார் பரப்புகிறார்கள் என்று புரியவில்லை.
அப்போது முருகன் ஓடி வந்து சொன்னான், அண்ணா, சரவணனும் அவனது நண்பர்களும் கிராமத்தில் இந்த வார்த்தைகளை பரப்புகிறார்கள் என்று தெரிய வந்துள்ளது. அவர்கள் உங்கள் பெயரை கெடுக்கிறார்கள். விஜயின் முகம் கோபத்தால் சிவந்தது. அவன் கூறினான், இது மிகவும் தவறு. நான் எப்போதும் யாருக்கும் தீங்கு செய்யவில்லை. முருகன் கேட்டான், அண்ணா, இப்போது என்ன செய்வோம்? விஜய் பதிலளித்தான், நான் சரவணனுடன் பேசுகிறேன். ஆனால் முருகன் மறுத்தான், இல்லை அண்ணா, அவன் உங்கள் பேச்சை கேட்க மாட்டான். அவன் உங்களை பற்றி மேலும் பொறாமைப்படுகிறான். அன்று இரவு விஜய் மனம் வருந்தியவனாக பட்டறையில் அமர்ந்திருந்தான். அப்போது அதே சாது வந்தார். அவர் விஜயின் கவலையைக் கண்டு கூறினார், மகனே, இப்போது 6வது ரகசியத்தை கற்றுக்கொள்ள வேண்டிய நேரம் வந்துவிட்டது. விஜய் களைப்பான குரலில் கூறினான், பாபா, என் எதிரிகள் என்னை அழிக்க திட்டமிடுகிறார்கள். நான் என்ன செய்வேன்? சாது பதிலளித்தார், 6வது ரகசியம், உன் எதிரிகளை புரிந்து கொள். உன்னை பொறாமைப்படும் மக்களின் மனதில் என்ன நடக்கிறது என்பதை அறிவது முக்கியம். உன் எதிரியின் பலவீனம் மற்றும் அவனது சிந்தனையை புரிந்து கொண்டால் நீ அவனை தோற்கடிக்க முடியும். விஜய் கேட்டான், பாபா, ஆனால் சரவணன் என்னை வெறுக்கிறான். அவனது சிந்தனை என்னவாக இருக்கும்? சாது விளக்கினார், எதிரியின் சிந்தனையை புரிந்து கொள்ள நீயும் அவனைப் போல சிந்திக்க வேண்டும். சரவணன் உன்னை பார்த்து பொறாமைப்படுகிறான், ஏனென்றால் அவன் உன் வெற்றியை தனது அவமானமாக நினைக்கிறான். நீ தோல்வி அடைய வேண்டும் என்று அவன் விரும்புகிறான். அப்போதுதான் அவன் தன்னை சிறப்பாக நிரூபிக்க முடியும். ஆனால் அவனது இந்த பொறாமைதான் அவனது பலவீனம். இந்த பலவீனத்தை நீ பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். விஜய் கேட்டான், ஆனால் எப்படி பாபா? சாது பதிலளித்தார், சாணக்கியர் கூறியது போல், எதிரியை தோற்கடிக்க முதலில் அவனை அறிந்து கொள். சரவணன் என்ன விரும்புகிறான், அவனது திட்டம் என்ன என்பதை நீ கண்டுபிடிக்க வேண்டும். பிறகு நீ அவனுக்கு எதிராக ஒரு உத்தியை தயாரிக்கலாம். ஆனால் நினைவில் வைத்துக்கொள், கோபத்தில் எந்த முடிவையும் எடுக்காதே. அமைதியாக சிந்தித்து படி எடுத்து வை. விஜய் சாதுவின் வார்த்தைகளை கவனமாக கேட்டான். மனதிற்குள் ஒரு திட்டத்தை தயாரிக்கத் தொடங்கினான். அடுத்த நாள் விஜய் முருகனை அழைத்து கூறினான், நாம் சரவணனின் சதி திட்டத்திற்கு பதிலளிக்க வேண்டும், ஆனால் புத்திசாலித்தனமாக. முருகன் கேட்டான், என்ன செய்வோம் அண்ணா? விஜய் பதிலளித்தான், முதலில் அவன் இன்னும் என்ன செய்ய திட்டமிடுகிறான் என்பதை கண்டுபிடிக்க வேண்டும். ஒருவேளை அவன் நமது பட்டறையை சேதப்படுத்த திட்டமிட்டால் முயற்சி செய்வோம். பட்டறையின் பாதுகாப்பை கவனிக்க வேண்டும். விஜய் கிராமத்தின் சில நம்பகமான நபர்களை பட்டறை பாதுகாப்பிற்காக நியமித்தான். பின்னர் அவன் கிராம தலைவரை சந்தித்து தனது பிரச்சனையை விளக்கினான். தலைவர் கூறினார், மகனே, நான் உன்னுடன் இருக்கிறேன். சரவணன் எந்த தவறான செயலையும் செய்தால் நான் அவனிடம் பேசுவேன். இதை கேட்ட விஜய்க்கு கொஞ்சம் நிம்மதி கிடைத்தது. பிறகு அவன் சந்தையில் தனது வாடிக்கையாளர்களை சந்தித்து சரவணன் பரப்பிய வதந்திகளை மறுத்தான். அவன் சொன்னான், நீங்களே பாருங்கள், என் பொருட்கள் மிகச் சிறந்தவை. யாருக்கும் சந்தேகம் இருந்தால் என் பட்டறைக்கு வந்து பார்க்கலாம். சில வாடிக்கையாளர்கள் அவரது வார்த்தைகளை ஏற்று அவரது நேர்மையில் நம்பிக்கை வைத்தனர். ஆனால் சரவணன் நிற்கவில்லை. ஒரு இரவு விஜயும் முருகனும் பட்டறையில் இல்லாத நேரத்தில் சரவணனும் அவனது நண்பர்களும் பட்டறைக்கு தீ வைக்க முயன்றனர். ஆனால் விஜய் முன்னரே பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்திருந்தான். கிராம மக்கள் சரவணனை பிடித்து தலைவரிடம் கொண்டு சென்றனர். தலைவர் சரவணனை கடிந்து கூறினார், உனக்கு வெட்கமாக இல்லை? விஜய் எப்போதும் உனக்கு தீங்கு செய்யவில்லை. நீ அவனது கஷ்டத்தை அழிக்க முயற்சிக்கிறாய். சரவணன் வெட்கப்பட்டு மன்னிப்பு கேட்டான். மேலும் இனி இப்படி எதுவும் செய்ய மாட்டேன் என்று உறுதி அளித்தான். விஜய் அவனை மன்னித்தான். ஆனால் மனதிற்குள் நினைத்தான், நான் என் எதிரியை புரிந்து கொண்டேன். அவனது சதித்திட்டத்தை தோற்கடித்து விட்டேன். அந்த இரவு சாது வந்து சொன்னார், மகனே, கற்றுக்கொண்டாய். இனி உன்னை யாரும் தடுக்க முடியாது. உன் எதிரிகளை புரிந்து கொள்வது அவர்களை வெல்வதற்கான முதல் படி. இதுதான் 6வது ரகசியம். 7வது ரகசியம், உன் இலக்கில் உறுதியாக இரு. சரவணனின் சதித்திட்டத்தை முறியடித்த பிறகு விஜயின் தன்னம்பிக்கை வானத்தை முட்டியது. அவரும் முருகனும் சேர்ந்து தங்கள் வணிகத்தை விரிவுபடுத்தினர். இப்போது அவர்கள் மரப்பொருட்கள் மட்டுமல்ல, கைவினை கலை பொருட்கள் மற்றும் அலங்கார பொருட்களும் செய்யத் தொடங்கினர். கிராமத்திற்கு வெளியே இருந்த பெரிய வணிகர்கள் கூட அவர்களிடம் வரத் தொடங்கினர். விஜய் தனது வருமானத்தில் ஒரு சிறிய வீட்டை தன் தாய்க்கு கட்டினான்.
அவரது தாயாரின் ஆரோக்கியம் முழுமையாக குணமாகியது. அவர் தினமும் விஜய்க்காக பிரார்த்தனை செய்தார். கிராமத்தினர் பேசினர், விஜய் ஒரு அதிசயம் செய்துவிட்டான். ஒரு ஏழை பையன் இப்போது அனைவருக்கும் துணையாகிவிட்டான். ஆனால் வாழ்க்கையின் இறுதி சோதனை இன்னும் மீதம் இருந்தது. ஒரு நாள் ஒரு பெரிய வணிகர் ஹரிலால் விஜயிடம் வந்தார். அவர் கூறினார், விஜய், நான் உன் கடின உழைப்பால் ஈர்க்கப்பட்டுள்ளேன். என்னுடன் கூட்டு வணிகம் செய். நகரத்தில் ஒரு பெரிய வணிகத்தை தொடங்குவோம். உன் பொருட்களை எனக்கு கொடு. நான் 2 மடங்கு விலைக்கு விற்பேன். இந்தச் சலுகை விஜய்க்கு மகிழ்ச்சியை தந்தது. அவன் நினைத்தான், இதுதான் என் கனவுகளை நிறைவேற்றும் வாய்ப்பு. அவன் ஹரிலாலுடன் கை குலுக்கினான். முதலில் எல்லாம் நன்றாக இருந்தது. ஹரிலால் விஜய்க்கு நல்ல லாபத்தை கொடுத்தான். ஆனால் 2வது மாதத்தில் ஹரிலால் காணாமல் போனான். விஜய்க்கு தெரிந்தது. அவர் அனைத்து பொருட்களையும் விற்றுவிட்டு பணத்துடன் தப்பியோடிவிட்டார். விஜயிடம் ஒன்றும் மீதமில்லை. பொருட்களும் இல்லை, பணமும் இல்லை. அவன் தனது பட்டறையில் அமர்ந்து, என் கஷ்டமும் கனவுகளும் எல்லாம் மண்ணோடு ஆகிவிட்டதா? முருகன் அவனை தேற்றினான். ஆனால் விஜய் உடைந்துவிட்டார். அதே இரவு சாது கடைசியாக வந்தார். அவர் விஜயின் நிலையை பார்த்து கூறினார், மகனே, இதுதான் உன் இறுதி சோதனை. இப்போது 7வது இறுதி இரகசியத்தை கற்றுக்கொள்ள வேண்டிய நேரம் வந்துவிட்டது. விஜய் மனம் உடைந்து கேட்டான், பாபா, இனி என்ன மீதம் இருக்கிறது? எல்லாம் முடிந்துவிட்டது. சாது பதிலளித்தார், 7வது ரகசியம், உன் இலக்கில் உறுதியாக இரு. சோதனைகளில் தளர்ந்து போகும் மனிதர்கள் ஒருபோதும் இலக்கை அடைய முடியாது. ஆனால் எந்த நிலையிலும் தன் கனவுகளை விடாது பிடிப்பவர்கள், அவர்கள்தான் உலகத்தை மாற்றுகிறார்கள். விஜய் கேட்டான், பாபா, எல்லாம் போய்விட்டது. இனி நான் என்ன செய்வேன்? சாது பதிலளித்தார், மகனே, எல்லாம் போகவில்லை. உன் தைரியம், உன் கடின உழைப்பு, உன் அனுபவம், இவையெல்லாம் இன்னும் உன்னுடன் இருக்கின்றன. தோல்வி என்பது உன் மனம் சரணடையும் தருணத்தில் தான் வரும். சாணக்கியர் சொல்கிறார், கனவுகள் என்பது தூக்கத்தில் காண்பவை அல்ல. கண்ணையும் காதையும் மூடாது வைத்திருக்க செய்யும் ஆசைகள்தான் கனவுகள். உன் இலக்கம் பணம் சேர்ப்பது மட்டுமல்ல, உன்னையும் உன் குடும்பத்தையும் முன்னேற்றுவதுதான். அந்த கனவு இறந்துவிட்டதா? இல்லை. அப்படியானால் மீண்டும் எழுந்திரு. விஜய் சாதுவின் வார்த்தைகளை கேட்டு கண்ணீரை துடைத்து கொண்டான். ஒருவேளை பாபா சொல்வது சரிதான். நான் இன்னும் தோற்கவில்லை. அன்றே அவன் முருகனை அழைத்து சொன்னான், நாம் மீண்டும் தொடங்குவோம். ஹரிலால் நம்மை ஏமாற்றினான். ஆனால் அவனால் நம் தைரியத்தை தூக்கி எறிய முடியாது. முருகன் உறுதியாக சொன்னான், அண்ணா, நான் உங்களுடன் இருக்கிறேன். விஜய் கிராமத்தாரிடம் சிறிய கடன் வாங்கி மீண்டும் பட்டறையைச் சீரமைத்தான். இந்த முறை ஹரிலால் போன்றவர்களின் மேல் நம்பிக்கை வைக்கவில்லை. நேரடியாக சந்தைக்குச் சென்று பழைய வாடிக்கையாளர்களை சந்தித்தான். எனக்கு இன்னும் ஒரு வாய்ப்பு கொடுங்கள். நான் உங்களை ஏமாற்ற மாட்டேன். அவனது நேர்மையைக் கண்டு மக்கள் மீண்டும் அவனிடம் வாங்கத் தொடங்கினர். சிறிது சிறிதாக விஜயின் வருமானம் மீண்டும் நிலைக்க ஆரம்பித்தது. கடன்களை தீர்த்துவிட்டு ஒரு பெரிய கடை திறந்தான். அங்கே தனது மரப்பொருட்களை விற்கத் தொடங்கினான். 1 வருடம் கழித்து அவனது கடை கிராமத்தின் பிரபலமான கடையாக மாறியது. சரவணன் ஒரு காலத்தில் விஜயை பற்றி கேலி செய்தவன் இப்போது மௌனமாக அவனின் வெற்றியை பார்த்து கொண்டே இருந்தான். கிராம திருவிழாவில் விஜய்க்கு சிறப்பு மரியாதை அளிக்கப்பட்டது. மேடையில் அவருடன் நின்ற அவரது தாயார் பெருமிதத்தால் கண்ணீர் சிந்தினார். விஜய் மைக்கை எடுத்து சொன்னான், இந்த வெற்றி என் அம்மாவின் பிரார்த்தனைகளாலும் என் நண்பர் முருகனின் உதவியாலும் அந்த சாது எனக்கு கற்றுத் தந்த 7 இரகசியங்களாலும் தான். அன்றிரவு புதிய வீட்டின் மேல்மாடியில் நின்ற விஜய் தனக்குள் நினைத்தான், நான் என் எதிரிகளை வென்றுவிட்டேன். சரவணனை மட்டுமல்ல, எனது சொந்த பலவீனங்களையும். 7வது ரகசியம், இலக்கில் உறுதியாக இருப்பது அவனது வெற்றிக்கான அடித்தளமாகியது. நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? உங்கள் இலக்கில் நீங்கள் உறுதியாக இருக்கிறீர்களா? சோதனைகளில் உடைந்து விடுகிறீர்களா? சாணக்கியர் சொல்கிறார், தன் கனவுகளை விடாதவனுக்கு முன்பே உலகம் தலை வணங்கும். விஜயின் கதை இங்கே முடிகிறது. ஆனால் அவர் விட்டுச் சென்ற பாடம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் பல புதுமையான, திறமையான யோசனைகளுடன் உங்கள் வாழ்வையும் சாதனையையும் வெற்றியாக்க நாங்கள் இருப்போம். தி ஆண்டர்பிரனியோர்ஸ் மீடியா உங்களுடன் சேர்ந்து வாழ்க்கையில் உயர்வு பெறுவோம். தி ஆண்டர்பிரனியோர்ஸ் மீடியா ஐ சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் வியாபாரம், பணம், அறிவு மற்றும் வாழ்க்கையை மேம்படுத்துங்கள்.